மோட்டார் சைக்கிளில் வருகை தந்தவர்களினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது வீட்டின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களினால் பதில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. கை துப்பாக்கியினால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக 3 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்தார். නිදාගෙන හිටියේ ඒ වෙලාවේ සද්දේ තමයි ඇහුනේ පටපට ගාලා සද්දය ඇහුණා. මුඩ තට්ටුවේ කාමරේ තමයි නිදාගෙන හිටියේ. ඊට පස්සේ ආරක්ෂාවට ඉන්න නිලධාරියෙක්ට මම ඇමතුමක් ගත්තාම එයා කිව්වේ මේ එළියෙන් ෆයර් එකක් ආවස අපිත් ඇටැක් කරා. ඒගොල්ලෝ ගියා. මේ කියනකම් එළියට බහින්න එපා පොඩ්ඩක් පහත් වෙලා ඉන්න කියලා තමයි. துப்பாக்கி பிரயோகத்தினால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கடந்த 7 மாதங்களில் 68 துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்தார்.